இப்பேரவையில் எழுப்பப்பட்ட கேள்வி, இந்த அரசு வரவு செலவு திட்டத்தில் தான் அளித்த பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றப்படவில்லை என்பதாகும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அரசு அளித்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை இந்த சபைக்கும் பொதுமக்களுக்கும் நான் மீண்டும் அளிக்க விரும்புகிறேன். பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம், 200 யூனிட் இலவச மின்சாரம், தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம், அண்ணன் சீர் திட்டம் மற்றும் பிற முன்முயற்சிகளை நாங்கள் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி உள்ளோம். நமது அரசு எப்படிப்பட்ட ஒரு நிதி சிக்கலில் ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ளது என்பது அனைவருக்கும் தெரியும். வருவாய் திரட்டல் மற்றும் செலவினை மேலாண்மை தொடர்பாக உயர்மட்ட குழுக்களை அமைப்பதற்காக அரசு அறிவித்துள்ளது. இந்த முயற்சிகள் மிக விரைவில் பலனளித்து அரசுக்கு தேவையான நிதி ஆதாரங்களை வழங்கும். இந்த நிதி ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றவுடன் அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த கால ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டத்தை அதனை செயல்படுத்திய விவரத்தையும் நான் இங்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். திட்டம் மகளிர் உரிமை தொகை. வாக்குறுதி அளிக்கப்பட்டது 2021 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கையில். அரசு பதவியேற்றது மே 2021. முதல் நிதிநிலை அறிக்கை அவங்க சப்மிட் பண்ணது ஆகஸ்ட் 2021. திட்டத்துக்கு ஒதுக்கீடு எதுவும் செய்யலை. திட்டம் தொடங்கப்பட்டது 15/9/2023. அதாவது சுமார் 28 மாதங்கள் கழித்தே அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. அளிக்கப்பட்ட விளக்கம், அப்போதைய முதலமைச்சர் அவர்கள் பொதுவெளியில் தெரிவித்தது, ஆட்சிக்கு வந்தவுடனே இத்திட்டத்தை செயல்படுத்தியிருப்போம், ஆனால் அப்போது மாநிலத்தின் நிதிநிலை நன்றாக இல்லை என்றார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பேரவையில் எழுப்பப்பட்ட கேள்வி, திட்டங்களின் அடிப்படை தன்மையில் எந்த மாற்றமும் இல்லாமல் அவற்றின் பெயர்கள் மட்டும் மாற்றப்பட்டுள்ளன என்பதாகும். இந்த அரசு முந்தைய அரசுகளின் எந்த திட்டத்தையும் வெறுமன நகல் எடுக்கவில்லை. மாறாக திட்டங்களையும் அவற்றின் பலன்களையும் மேம்படுத்த திடமான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. உதாரணமாக, வெற்றி வீடு திட்டத்தின் கீழ் முந்தைய அரசு வழங்கிய 3.1 லட்சம் ரூபாயிலிருந்து வீடு ஒன்றுக்கான அலகு தொகை 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு திட்டமும் அதிக மக்களை சென்றடையும் வகையில் மேம்படுத்தப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பேரவையில் எழுப்பப்பட்ட கேள்வி மூலதன செலவினம் தொடர்பானது. ஐபியில் ஏற்கனவே வழங்கப்பட்டதை விட மூலதன செலவினத்திற்கான ஒதுக்கீடு ஏன் குறைவாக இருந்தது? முந்தைய அரசு மூலதன செலவினத்தின் நியூமெரிக்கல் வேல்யூஸ் மட்டுமே பார்த்தது. தளத்தில் ஆன் கிரவுண்ட் உருவாக்கப்பட்ட மூலதன செலவினத்தின் உண்மையை மதிப்பை ஆக்சுவல் வேல்யூஸ் அல்ல, தயாரிக்கப்பட்ட மதிப்பீடுகள் அதிகமாக மதிப்பிடப்பட்டன என்பதும், டெண்டர்களை உறுதி செய்வதில் ப்ரீ டிட்டர்மினேஷன் மற்றும் கேட்டலைசேஷன் இருந்தது என்பதும், லெட்டர் ஆஃப் அவார்ட் மதிப்பிடப்பட்ட தொகையை விட அதிகமாக இருந்ததும், பிரீமியம் ஓவர் த எஸ்டிமேட்ஸ் ப்ரிப்பேர்ட் அண்ட் சாங்ஷன் என்பதும் இஸ் அன் ஓப்பன் சீக்ரெட். முந்தைய அரசு டெண்டர் வழங்குவதில் செய்த முறைகேடுகளை ஒவ்வொன்றாக நாங்கள் ஆராயும் தொடங்கியுள்ளோம். இருக்கு சார், ஆதாரம் இருக்கு, சொல்லிடுறோம். உண்மையான மதிப்புள்ள மூலதன பணிகளை உருவாக்க எங்கள் அரசு உறுதியுடன் செயல்படும். மேலும் ரிவைஸ் பட்ஜெட் எஸ்டிமேட் 2026-27 மூலதன செலவினத்தின் கேப்ஸ் வளர்ச்சி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் முந்தைய நிதி ஆண்டின் உண்மையான வளர்ச்சி விகிதத்தை விட அதிகமாக உள்ளது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். 2024-25 செலவினம் 47,101 கோடி. 2025-26 துணை நடப்பு கணக்கில் 51,225 சொல்லியிருக்கிறாங்க.
அதோட வளர்ச்சி வீதம் பார்த்திங்கன்னா 8.74%. அதே ரிவைஸ் பட்ஜெட்டில் 2026-27 நாங்கள் இப்போ சப்மிட் பண்ணதில் 56,985 கோடி, அதாவது கிட்டத்தட்ட 11.25% கிட்டத்தட்ட வளர்ச்சி அது. இது தொடர்பாக 2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட சூழ்நிலையில் நடந்த நிகழ்வுகளையும் ஒப்பிட்டு நினைவு கூற விரும்புகிறேன். பதவி விலகிய அரசு 2021-22 இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடை பிப்ரவரி 2021 சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தது. அந்த மதிப்பில் மொத்த வருவாய் செலவினம் 2,60,409 கோடி ரூபாயாகவும், மூலதன செலவினம் 43,170 கோடி ரூபாயாகவும், வருவாய் பற்றாக்குறை 41,417 ரூபாயாகவும் மதிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் புதிதாக பொறுப்பேற்ற அரசு 13/8/2021 அன்று சட்டமன்றத்தில் தாக்கல் செய்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடு 2021-22 ரிவைஸ் பட்ஜெட் எஸ்டிமேட் 21-22 மேற்படி ஐபியில் புள்ளி விவரங்களிலிருந்து பல தலைப்புகளிலும் கணிசமாக மறுமதிப்பீடு செய்திருந்தது. குறிப்பாக மூலதன செலவினம் 43,170 கோடி ரூபாயிலிருந்து 42,180 கோடி ரூபாய், சுமார் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு குறைக்கப்பட்டது. வருவாய் பற்றாக்குறை 41,417 கோடி ரூபாயிலிருந்து 58,692 கோடி ரூபாய் உயர்த்தப்பட்டது. எனவே துறைவாரியான மதிப்பீடுகளை உயர்த்துவதும் குறைப்பதும் நிகழ்கால செலவினத்தை பொறுத்தே உள்ளது என்பது தெரிவித்துக் கொள்கிறேன்.